நம்ம இது வரைக்கும் டாய்லெட் லே அவுட் அண்ட் ஜோனிங்ஸ் எப்படி இருக்கணும், டாய்லெட் பிளான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து முக்கியமான நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னா, டாய்லெட்டில் ஃபிட்டிங்ஸ் அண்ட் ஃபிக்சர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 2 விஷயங்கள் இருக்குது டாய்லெட்டில். ஃபஸ்ட்டு வந்து சானிட்டரி வேர் அப்படிங்கிறது வந்து ஃபிக்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். சானிட்டரி வேர் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக அந்த ஒயிட் கலர் சிராமிக் வேர் இருக்குங்க இல்லைங்களா, தட் இஸ் கால்ட் சானிட்டரி வேர். அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிறது சிபி ஃபிட்டிங்ஸ் யூஸ்வலாக சொல்லுவோம். சிபி அப்படின்னு சொன்னால் குரோமியம் பிளேட்டட் ஃபிட்டிங்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் இந்த ஷவர் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குது, ஷவரோட இது வந்து ஷவர் ஆப்ரேட் பண்ணுற ஃபிட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கு மாதிரி ஷவர் ஹெட் இருக்குது, அப்புறம் வந்து இதோட டபிள்யூசி வாஷ் பேசினோட டேப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டபிள்யூசி பக்கத்தில் வந்து ஹெல்த் ஃபாசெட் இருக்குது. இதெல்லாம் வந்து சிபி ஃபிட்டிங்கில் ரேஞ்சில் வரும். ஸோ அதில் வந்து என்ன மாதிரி இருக்கணும், அதில் என்னென்ன டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் இருக்கணும், அதை எப்படி சூஸ் பண்ணணும், என்னென்ன டைப்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல சானிட்டரி வேர். சானிட்டரி வேர் அப்படிங்கிறது அதில் மெயினாக வந்து உங்களுக்கு டபிள்யூசி அப்படின்னு சொல்லுவோம், வாட்டர் கிளாசெட் டபிள்யூசி அப்படின்னு சொன்னால் அது கமோட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அமெரிக்கன் டேர்ம் வந்து கமோட் அப்படிங்கிறது. வாட்டர் கிளாசெட் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம். டபிள்யூசி அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கமாக கூப்பிடுவோமே. ஸோ அதில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டபிள்யூசியில் மேஜராக 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளோர் மவுண்டட், இன்னொன்று வந்து வால் மவுண்டட். ஸோ ஃப்ளோர் மவுண்டட் கிளாசெட் வந்து யூஸ்வலாக சீப்பராக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கீழே ஃப்ளோரில் வந்து மெயின்டெனன்ஸு ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா நீங்கள் ஃப்ளோரை வாஷ் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஊர் கண்டிஷனில் வந்து தண்ணி போராக இருக்கிறதுனால அந்த தண்ணி தேங்குறது, அதில் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் உங்களுக்கு ஒரு ஸ்டெயின்லாம் ஃபார்மேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் க்ளீன் பண்ண முடியாதனால அங்கெல்லாம் வந்து ஒரே கரையாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஏஸ்தட்டிக்ஸும் நல்லா இருக்காது, கொஞ்சம் பல்கியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளோர் மவுண்டட் கிளாசெட்டு. ஃப்ளோர் மவுண்டட் கிளாசெட்டில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பேக்கேஜாக வரும். அதுலேயே வந்து உங்களுக்கு டேங்க்கும் வந்து ஃபிட் ஆகிருக்கும். அதுதான் வந்து ஸ்டாண்டர்டு. அது வந்து இப்போ ஃப்ளோர் மவுண்டட் கிளாசெட்டில் வந்து அது ட்ராப்பு கூட என்ன சொல்லுவாங்கன்னா ட்ராப்புன்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக வந்து இதுக்குள்ளேயே போகிற மாதிரி, டாய்லெட்டுக்குள்ளே போகிற மாதிரி ட்ராப் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளோருக்குள்ளே போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது ட்ராப்னு பேர் அதுக்கு. இது ஃப்ளோர் மவுண்டட் கிளாசெட் யூஸ்வலாக அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த டைப் வந்து வால் மவுண்டட் கிளாசெட் அப்படிங்கிறது வாலில் ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ கீழே வந்து ஒரு 1 to 1.5 inch கேப் இருக்கும். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க, ப்ளம்பர்ஸ்லாம் வந்து கரெக்டான ஸ்டாண்டர்டை பார்க்காம கொஞ்சம் ரைஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது ப்ளம்பர் வந்து கரெக்டான ஹைட்டில் வைக்கிறாரான்னு பாருங்கள். கீழே வந்து கேப் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் 1 inch சம்டைம்ஸ் இருக்கும், 1.5 inch சம்டைம்ஸ் இருக்கும். 3 inch அது மாதிரிலாம் வச்சாங்கன்னா நீங்கள் அதில் உட்காரும்போது, கிளாசெட்டில் உட்காரும்போது ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தெரியலாம், பட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டாப் வந்து என்ன இருக்கணும் ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு வந்து நீங்கள் டாப்போட ஹைட்டு நான் பிக்சரில் காட்டுறேன், எத்தனை இன்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ப்ளம்பரை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ வால் மவுண்டட் கிளாசெட் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கீழே மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி, ரொம்ப பார்க்குறதுக்கு ஸ்லீக்காக அழகாகவும் இருக்கும். ஸோ வால் மவுண்டட் கிளாசெட்லேயே 2 டைப் இருக்குங்க. ஸோ ஒரு டைப், ஃபஸ்ட் டைப் வந்து கொஞ்சம் சீப்பர் டைப்பு, வால் மவுண்டட் ஸ்வீட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் டைப்புங்கிறது அதுலேயே ஒரே ஃபிட்டிங்காக வந்து ஒரே யூனிட்டாக வந்து உங்களுக்கு வாட்டர் ஃப்ளஷிங் டேங்க்கும் அதுலேயே ஒரு யூனிட்டாகவே வந்துடும். ஸோ அந்த ஃப்ளஷிங் டேங்க்கு வந்து உங்களுக்கு ஒரே பீஸாக வர்றதுனால அது பேர் வந்து ஸ்வீட் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த டைப் வந்து வால் வித் பேன் அப்படிங்கிறது. ஸோ வால் வித் பேன் அப்படிங்கிறது தான் நாங்கள் ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணுறது. இதுக்கு போகிறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னு சொன்னால் அதோட ஏஸ்தட்டிக்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஸ்லீக்காகவும் இருக்கும், ரொம்ப இடத்த அடைக்கிற மாதிரி தெரியாது. பட் அதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வால் மவுண்டட் வால் வித் பேன் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பில்ட்இன் டேங்க் கிடையாது. அதனால இதை வந்து நீங்கள் ஒரு சின்ன லெட்ஜ் வால் மாதிரி க்ரியேட் பண்ணணும் அதுக்கு. ஸோ லெட்ஜ் வால் அப்படிங்கிறது இந்த டபிள்யூசியோட பின்னாடி ஒரு சின்ன வால் மாதிரி நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். அது வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அந்த வால்குள்ளே டேங்க் வந்து கன்சீல் ஆகிருக்கும். ஸோ அது பேர் வந்து கன்சீல்டு சிஸ்டர்ன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸோ இந்த கன்சீல்டு சிஸ்டர்ன் தான் மெயினாக வந்து இதுக்கு ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இப்போது நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க, இந்த கன்சீல்டு சிஸ்டர்ன் யூஸ் பண்ணால் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. கன்சீல்டு சிஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஒரு பிளேட் ஒன்று இருக்கும், ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல சைஸ், ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 inch by 6 inch அந்த மாதிரி சைஸில் இருக்கும். அதில் 2 பெரிய பட்டன் யூஸ்வலாக இருக்கும். சிங்கிள் ஃப்ளஷ், அதாவது 3 liter ஃப்ளஷ் அண்ட் 6 liter ஃப்ளஷ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதை ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு 2 பட்டன் இருக்கும். ஸோ அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த பிளேட் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஃபுல் சைஸ் இந்த பிளேட்டுக்கு
சைஸுக்கே ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே கையை விட்டு அந்த பார்ட் ஃபுல்லாகவே எடுத்துடலாம் வெளியில். ஸோ கன்சீல் டேங்க் மெயின்டைன் பண்ணுறதுங்கிற பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நாங்கள் மோர் தென் 10 இயர்ஸாக வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஈவன் ரிமோட் ஏரியாஸ் ஆஃப் தமிழ்நாடு, இப்போ எங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் தமிழ்நாடு எங்கள் ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. ஈவன் ரிமோட் ஏரியாஸ் ஆஃப் ரிமோட் வில்லேஜஸ், ரிமோட் ஏரியாஸில் கூட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கே கூட கன்சீல் டேங்க்ஸில் இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு ப்ராப்ளம்னு சொன்னது கிடையாது. யூஸ்வலாக வந்து கன்சீல் டேங்க்கில் வந்து மெயினான பிராண்டு பேர் கெபரிட் அப்படிங்கிற பிராண்டு. ஸோ கெபரிட் பிராண்டை நானும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஈவன் தோ ஆல் அதர் கம்பெனிஸ் ஹவ் இன்ட்ரடியூஸ்ட் திஸ் கன்சீல் டேங்க், லைக் ஜாக்வார் ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட், ஹிண்ட்வேர் ஹஸ் இன்ட்ரடியூஸ்ட், பாரிவேர் இன்ட்ரடியூஸ்ட், ரோஹே ஆல்சோ ஹேவ் இன்ட்ரடியூஸ்ட். பட் இருந்தாலும் சொன்னால் கெபரிட் வந்து ஆரம்பத்திலேயே நம்ம கண்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு வந்த ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ் டு இன்ட்ரடியூஸ் திஸ் கன்சீல் டேங்க். அதனால வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்களோட ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா இருக்குது. நிறைய டைப்ஸ் ஆஃப் கன்சீல் டேங்க், அது ஃபிட்டிங் மெத்தடாலஜி, அதில் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது, ஃப்ரேமில் ஃபிட் பண்ணுறது எப்படி, அப்படி நிறைய டேங்க் உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு 4.5 inch வால் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி தான் ஆகணும். இது டேங்க்குக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வால் வித் பேன், வால் மவுண்டட் கிளாசெட் அப்படின்னு சொன்னாலே அந்த கிளாசெட்டோட பைப்பு வந்து பி ட்ராப்னு பேர். நான் அதில் வந்து உங்களுக்கு எஸ் ட்ராப்னு சொன்னேன் இல்லையா, ஃப்ளோர் மவுண்டட் கிளாசெட்டில். வால் மவுண்டட் கிளாசெட் பேர் பி ட்ராப். பி ட்ராப்ன்றது வால்குள்ளே போய் கீழே இறங்கணும். ஸோ யூஸ்வலாக சங்கன் ஏரியாஸ் நம்ம ஃப்ளோரில் கொடுத்துருப்போம், அதுக்குள்ளே பைப் போகணும். அப்படிங்கும் போது ஒரு வால் ப்ரொஜெக்ஷன் டெஃபினட்டாக பண்ண வேண்டியிருக்கு. பட் இந்த வால் ப்ரொஜெக்ஷனே நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராஜெக்டில், மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு மார்பிள்லையோ கிரனைட்லையோ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு லெட்ஜ் வால் மாதிரி. அதுக்கு அதோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாய்லெட்ரிஸ், அதாவது டாய்லெட் க்ளீன் பண்ண வேண்டிய ஐட்டங்கள், இல்லை சோப் டிஷ்ஷஸ்ஸு, அதுக்கப்புறம் ஷாம்பு, இதெல்லாம் வைக்கிறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி யூஸ் ஆகும். யூஸ்வலாக வந்து அது ஒரு எலிமெண்ட்டாகவே ஒரு மார்பிளில் ஃபினிஷ் பண்ணுறோம் அல்லது கிரானைட்டில் ஃபினிஷ் பண்ணுறோம்னு சொன்னால் அது அட்ஜாயினிங் வாஷ் பேசின் இருக்கும். அதுக்கும் ஒரு கவுண்டர் கொடுத்து அதோட அட்டாச்சாக வரும்போது சேம் கவுண்டர் ஃபினிஷும் இந்த வால் வித் இந்த கன்சீல் சிஸ்டனோட கவுண்டர் ஃபினிஷு, இந்த கன்சீல் சிஸ்டனோட வால் ஃபினிஷும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி, ஒரே ஃபினிஷில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு யூனிஃபைடு அப்பியரன்ஸ் வரும். ஸோ இது இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு வால் போடுறதுனால இது யோசிக்க தேவையில்லை. ஸோ ஒன்லி திங் இஸ் தட் யூ ஷுட் ஹேவ் மினிமம் 4 feet வித் ஃபார் த டாய்லெட். டாய்லெட்டோட வித் மினிமம் 4 feet இருக்கலாம். 4.5 இருந்தால் கொஞ்சம் இன்னும் கூட பெட்டராக இருக்கும். அவ்வளோதான் அதில் ப்ராப்ளம். மற்றபடி வந்து உங்களுக்கு அது அந்த டேங்க் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. யூஸ்வலாக வந்து இந்த டாய்லெட்டில் வர ஃப்ளஷ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து 2 பட்டன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து 3 liter ஃப்ளஷ்ஷு, இன்னொன்று 6 liter ஃப்ளஷ்ஷு. இது ஸ்டாண்டர்ட். நாங்கள் வந்து சில டாய்லெட்ஸு எது வந்து ரொம்ப வாட்டர் கன்சர்விங்காக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்த்துருக்கோம். பண்ணி பார்த்துட்டு ரொம்ப கன்சர்விங்காக இருக்கிறது யூஸ்வலாக பாரிவேரில் கேஸ்கேடுங்கிற மாடல் இருக்குது. ஸோ அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்ததில் நாங்கள் வந்து சூஸ் பண்ணி சில ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப வாட்டர் கன்சர்வேஷனில் ஹில் ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஹில் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்ளம் இன் ஹில் ஏரியாஸ் பிகாஸ் வாட்டர் டஸ் நாட் கெட் held in the troughs of hill areas, so it runs off during the rain season. அதுக்கு 1000 feet கீழே வரைக்கும் சம்டைம்ஸ் போர்வெல்லாம் போடுறாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே ரொம்ப வாட்டர் கன்சர்வேஷன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அதனால் வந்து ஃப்ளஷ் தான் இப்போது ரொம்ப ஃப்ளஷ்ஷு தான் வந்து ரொம்ப தண்ணி வேஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ எவ்ரிபடி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் இன் ஃப்ளஷிங் த டாய்லெட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாவசியமாக அந்த ஃபுல் ஃப்ளஷ்ஷு அந்த 6 liter அப்படிங்கிறத யாரும் யூஸ் பண்ணாதீங்க. 3 literங்கிறதே மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் இனஃப். அது மாதிரி வந்து யூரினலாக அதை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட்டு 3 liter மட்டும் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு விடுறத வந்து ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 liter and 6 liter ஃப்ளஷ்ங்கிறது இப்போது ஆல்மோஸ்ட் எல்லா ஃப்ளஷ் டேங்க்லேயும் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த பாரிவேர் கேஸ்கேடுங்கிற மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஃப்ளஷ் ஆகுது. 3 literல வந்து நம்ம 3 literலேயே வந்து ஃபுல்லாக ஃப்ளஷ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் என்னென்னா, ஃப்ளோர் மவுண்டட் கிளாசெட்ஸ் டென் டு பி மோர் எஃபிஷியன்ட் இன் ஃப்ளஷிங். அது வந்து உண்மை தான். வால் மவுண்டடை விட வந்து எஸ்ட்ராப் வந்து ஃப்ளோர் மவுண்டட் கிளாசெட் வந்து இன்னும் பெட்டராக எஃபிஷியண்ட்டாக வந்து ஃப்ளஷ் ஆகும். பட் ஆனால் வந்து நம்ம பியூட்டி அப்படிங்கிறதுக்காக ஃப்ளோர் மவுண்டட் கிளாசெட் விட்டுட்டு வால் மவுண்டட் கிளாசெட்டு நாங்கள் சஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ WC அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இப்போது இந்தியாவில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 20 to 40 பிராண்ட்ஸ் இந்தியாவில் வந்து நம்ம இந்தியன் கன்சியூமர்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. வேர்ல்டில் இருக்கிற எல்லா பிராண்டும் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் திஸ் இஸ் த பிக்கஸ்ட் மார்க்கெட் அண்ட் திஸ் இஸ் த மோஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட் இன் த என்டையர் வேர்ல்டு.
ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட்ஸ் இந்த என்டையர் வேர்ல்டு அப்படிங்கிறதுனால இப்போ அதனால் வந்து நம்ம ஒரு பிராண்ட் அப்படின்னு சூஸ் பண்ண போனால் இப்போ எங்ககிட்ட கேட்பாங்க என்ன பிராண்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு சானிடரி வேர் ஷோரூமுக்கு போய் ஒரு WC மாடலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் வந்து நிறையா அட்வான்டேஜஸ் அதில் இருக்கிற சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. WCயில் மைக்ரோப்ஸு ஒட்டாது, க்ரோ ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்டெயின்ஸ், அதாவது ஸ்டெயின் ஃப்ரீ WC அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ புதுசாக வந்து ரிம்லெஸ் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ரிம் பார்த்தீங்கன்னா அந்த WCயில் ஒரு ரிம் இருக்கும், அது வழியாக நீங்கள் ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா தண்ணி கீழே போகுது. ஸோ அந்த ரிம்லெஸ் கான்செப்ட் அது ரொம்ப லேட்டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதிலெல்லாம் என்ன விஷயம்னு சொன்னால், இதெல்லாம் ஜஸ்ட் மோஸ்ட்லி தீஸ் ஆர் ஆல் மார்க்கெட்டிங் கிமிக்ஸ். ஸோ அதனால் அந்த மார்க்கெட்டிங் கிமிக்ஸை நம்பி நீங்கள் ஏமாற வேணாம். WC அப்படிங்கிறது சானிட்ரி வேர் அப்படிங்கிறதே வந்து மைக்ரோப்ஸ் வளரக்கூடாது, அது மாதிரி ஸ்டெயின் ஆகக்கூடாது. நார்மல் WC எது வாங்கினீங்கனாலும் அப்படி தான் இருக்கும். ரிம்லெஸ் கான்செப்ட்னு சொல்கிறாங்களே தவிர அதுலேயும் ஒரு சின்ன ரிம் இருக்க தான் செய்யுது. அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் மார்க்கெட்டிங் கிமிக்ஸை நம்பாதீங்க. ஜஸ்ட் பேசிக் எஃபிஷியன்ட் வாட்டர் கிளாசெட் லைக் பேரிவேர் கிளாசெட், கேஸ்கேட் அது இருந்தால் கூட ஓகே. இல்லை ஹிண்ட்வேரில் பேசிக் மாடல், ரொம்ப பேசிக்காக போகாமல் மிடில் மாடல்னு இருக்கும். அரௌண்ட் 10,000 rupees ரேஞ்சில் இருக்கும். வித் ஃப்ளோர் மவுண்டட் கிளாசெட்லேயே பார்த்தீங்கன்னா கூட டேங்க் கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு 8,000 rupeesல இருக்கும். வால் மவுண்டட் கிளாசெட் வந்து கிளாசெட் மட்டும் அதே ரேஞ்சில் தான் இருக்கும், டேங்க் இல்லாமல். ஸோ அந்த டைப்பு இருந்தாலே, அந்த அளவுக்கு இருந்தாலே கூட போதும். ஸோ அதனால நீங்கள் ஹை காஸ்ட்டு போகிறதுனால, ரொம்ப காஸ்ட்லி இது போகிறதுனால பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் கிடையாது. பட் நீங்கள் வந்து உங்களுக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வேறு விஷயம். ஸோ இப்போ பிராண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, there are numerous brands targeting our country. ஸோ சம் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் பிராண்ட்ஸ், இந்தியன் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு பேரிவேர் இருக்குது, ஹிண்ட்வேர் இருக்குது, அதுக்கப்புறம் நெய்சர், சேரா அப்படிங்கிற பிராண்டெலாம் வந்து இந்தியன் பிராண்டு. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக ஜாக்வார் கூட வந்து அவங்க சானிடரி வேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. ஏன்னா ரீசெண்டாக ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் தான் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதுனால நல்லாவே இருக்குது. அதோட ஷேப்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது, அவங்களோட டிசைன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் ஈவன் கஜாரியா கூட வந்து கெரோவிட் அப்படின்னு அவங்களோட பிராண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரோக்கா, ஃபாரின் பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் வருஷம் முன்னாடியே வந்து ரோக்கா வந்தாங்க. ரோக்கா வந்து ஸ்பெயின் பிராண்டு. அவங்க வந்து ஈவன் பேரிவேரே கூட வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பிராண்டு கோலர் இருக்குது. கோலர் இன்னும் ரீசனபிள் ப்ரைஸ்லேயும் இருக்குது, ஒரு மாதிரி மிடில் ரேஞ்சில் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணவும் செய்கிறோம். ஸோ அமெரிக்கன் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிற பிராண்டும் ரொம்ப வருஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அது தவிர வந்து உங்களுக்கு RAKங்கிற துபாய் பிராண்டு, அவங்களும் வந்து இப்போது இந்தியாவில் வந்து நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது தவிர வந்து நிறைய புது பிராண்ட்ஸு இருக்குது. டியூராவிட்டு ரொம்ப ஹை எண்டில் பார்த்தீங்கன்னா டியூராவிட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக டோட்டோ அப்படிங்கிற ஜாப்பனீஸ் பிராண்ட் இருக்குங்க. டோட்டோ அப்படிங்கிறது வந்து வேர்ல்டு ஓவர் ரொம்ப ஸ்டாண்டர்டு மாதிரி ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல் பிராண்ட். இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் எனி ஹை அண்ட் சானிட்டரி ஃபிக்சர் யூ கேன் கன்சிடர் கோயிங் ஃபார் டோட்டோ. டோட்டோ ஒரு நல்ல பிராண்டு. ரஃப்லி அரவுண்டு 35,000 ரேஞ்சில் இருக்கும் அவங்களோட ஒரு வாட்டர் கிளாசெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால். ஸோ நல்ல டிஸ்கவுண்ட் கூட நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் அது தவிர வந்து இன்னும் விட்ராங்கிற ஒரு பிராண்டு டக்கியிலேருந்து வருது. அதுக்கப்புறம் கியூகோன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் டெஸ்ஸா, யூரோஸ், இது மாதிரி வந்து நிறைய பிராண்ட்ஸு இதில் சானிட்ரி வேரில் இருக்குது. ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சானிட்ரி வேரில் ரொம்ப பெரிய டெக்னாலஜி எதுவும் கிடையாது. சானிட்ரி வேரில் இப்போ டெக்னாலஜிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கன்சீல்டு டேங்க்கில் தான் வந்து டெக்னாலஜி ஜாஸ்தி இருக்குது. சானிட்ரி வேருங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு ஐட்டம். அதனால் அதில் போயிட்டு நீங்கள் வந்து பயங்கரமாக செலவு பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் நார்மல் எனி பிராண்ட் விச் இஸ் ரீசனபிள் இன் காஸ்ட் அதை வாங்கலாம். நீங்கள் அது மாதிரி ஷேப் ஆஃப் தி WC எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷேப்ஸ் பாப்புலராக இருக்கும். ஸ்கொயர் ஷேப்ஸ் இருக்கும். அந்த ஸ்கொயர் ஷேப்ஸில் வந்து பாட்டமில் கொஞ்சம் ரவுண்டடாக வர மாதிரி இருக்கும், இல்லை பாட்டம்லேயும் ஸ்கொயராக இருக்கும். ஸோ பாட்டமில் கொஞ்சம் ரவுண்டடாக வர்ற மாதிரி இருக்கும், இல்லை பாட்டம்லேயும் ஸ்கொயராக இருக்கும். அந்த மாதிரி ஷேப்ஸ் கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. இட் வில் கோ வெல் வித் த கான்டெம்பரரி டிசைன் ஆஃப் யுவர் பாத்ரூம் ஆல்சோ. ஸோ நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பாக இருக்கிற WC ப்ரிஃபர் பண்ணி எடுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் ரெகுலர் லைட்டாக ஓவல் ஷேப் இருக்கும், கீழே வந்து எக் மாதிரி மோல்டடாக இருக்கும்,
அதெல்லாம் ரொம்ப பாப்புலர். ஸோ அந்த மாதிரி டபிள்யூசி வந்து ரீசனபிள் ப்ரைஸாக கிடச்சிதுன்னா அதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஷேப்ஸு டபிள்யூசி சூஸ் பண்ணும்போது அந்த டாப் அந்த ரிம் சைஸு அந்த ஓப்பனிங் சைஸ் வந்து பர்டிகுலராக பாருங்கள். சில மாடல்ஸில் வந்து அந்த ஓப்பனிங் சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து கரெக்டான சைஸ் இருக்கிறதா சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து அந்த டபிள்யூசியோட க்ளோசிங் கவர், டபிள்யூசியோட சீட் கவர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாகவே நிறையா பிராண்ட்ஸு நார்மல் சாஃப்ட் க்ளோசிங் கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் சாஃப்ட் க்ளோசிங் வந்து எக்ஸ்பென்சிவ், ரொம்ப வந்து சாஃப்ட் க்ளோசிங் 10,000 15,000 சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ பேரிவேர் ஹிண்ட்வேர் அப்படின்லாம் ஒரு 1500 ருபீஸ்க்கே வந்து சாஃப்ட் க்ளோசிங் கொடுக்குறாங்க. அது நார்மலாகவே பண்ணிட்டாங்க. அது ஸ்டாண்டர்டாகவே நீங்கள் சாஃப்ட் க்ளோசிங் போடுறது பெட்டர். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஜஸ்ட்டு நம்ம சீட்டை விட்டோம்னு சொன்னால் டமால்னு விழுறது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அதனாலேயே வந்து சீட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் சாஃப்ட் க்ளோசிங்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அப்புறம் டபிள்யூசியில் வந்து ரீசெண்டாக ஒரு கான்செப்ட் என்னென்னா, கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அது ஃபேமஸாக இருந்தது, இப்போது ஜாஸ்தியாக இல்லை. அதாவது சைஃபோனிக் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் சில பிராண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சில பிராண்ட்ஸ் வந்து டபுள் சைஃபோனிக் ஃப்ளஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதில் என்னென்னா நீங்கள் வந்து ஃப்ளஷை ப்ரெஷ் பண்ண உடனே அந்த டாய்லெட்டில் இருக்கிற அந்த வேஸ்ட் மேட்டர் எல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட்டு வேர்ல்பூல் மாதிரி போய் செக்ஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு க்ரியேட் பண்ணி வெளியில் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ராப்பில் வந்து வாட்டர் ஃபில் ஆகும். ஸோ அந்த சைஃபோனிக் ஸ்டைலில் ஒர்க் ஆகுது. லைட்டாக ஒரு வேக்யூம் மாதிரி க்ரியேட் ஆகும். லைக் ஃப்ளைட்லலாம் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட்டு நீங்கள் ஃப்ளஷை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு செக்ஷன் பண்ணும் ஒரு ஸ்பீடோட. அது வந்து மெக்கானிக்கலாக வந்து வேக்யூம் ஒர்க் ஆகுது. அப்படி இல்லாமல் இது ஜஸ்ட்டு கிராவிட்டி ஃப்ளோவிலே பண்ணுறது. ஸோ இந்த சிஸ்டம்லாம் இப்போ கொஞ்சம் அவ்வளோ பாப்புலராக இல்லை இப்போ வர மாடல்ஸில். சப்போஸ் அது அந்த மாதிரி மாடல்ஸ் ஏதாவது வந்ததுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த கன்சீல்டு ஃப்ளஷ் டேங்க் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து ஃப்ளஷ் வால்வ்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. யூஸ்வலாக ஹோட்டல்லாம் இது ஃபேமஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் வால்வ் அப்படிங்கிறது வந்து இட் நீட்ஸ் அ டைரக்ட் லைன் ஃப்ரம் த டேங்க். வாட்டர் டேங்க்லேருந்து தனியாக அதுக்கே ஒரு பைப் லைன் போட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த பைப் லைனை வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். தனியாக ஒரு லைன் வரணும். மற்ற லைனோட இதை வந்து கம்பைன் பண்ண முடியாது. ஸோ ஆனால் வந்து ஒரு டேங்க் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு சின்ன நாபோ, ஒரு சின்ன லீவர் மாதிரி இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷ் ஆகும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்ஸ்னால், இது ஈவன் நம்ம சென்னை ஏர்போர்ட்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளஷ் வால்வ் சிஸ்டம் தான் போட்டிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஃப்ளஷ் பண்ணோன்னா நிறையா ஏர்போர்ட்டில் இருக்கும், நிறையா தேட்டரில், சில ஹோட்டல்ஸில் மோஸ்ட்லி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய டைமில் வந்து ஃப்ளஷ் பண்ணிங்கன்னா அதில் தண்ணி வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், கிட்டத்தட்ட ஒரு 25 லிட்டர்ஸ் தண்ணி போகிற மாதிரி அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. இட்ஸ் ஸோ மச் ஆஃப் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளஷ் வால்வில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு மெக்கானிசம், ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோல் ஒன்று இருக்கும். ஸோ அது சர்க்குலராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டான செட்டிங்கில் வைக்கலாம். யூஸ்வலாக இதை வைக்க மாட்டாங்க. இந்த ஏர்போர்ட் மாதிரி இதுலலாம் வந்து அவங்க யாரும் ஜஸ்ட்டு மோஸ்ட்லி ரொம்ப கேர் பண்ணுறதில்ல. அது அவ்வளோ கரெக்டான ஃப்ளஷ் எத்தனை லிட்டர்ஸ், ஒரு 6 லிட்டர்ஸோ 7 லிட்டர்ஸோ போகிற அளவுக்கு செக் பண்ணி அதை கரெக்டாக வைக்கிறதில்ல. அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் தான் இந்த 20 லிட்டர் 25 லிட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் வேஸ்ட்டாக போகிறது. சம்டைம்ஸ் வந்து ஓப்பன்லேயே இருக்கும், சில இதில் பார்த்துருக்கேன். ஸோ வாட்டர் தண்ணி போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நமக்கு வயிற்றுச்சலாக இருக்கும். அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் தண்ணி ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது பெரிய ப்ராப்ளமாக இருக்கனால ஸோ இந்த ஃப்ளஷ் வால்வ் அப்படிங்கிற கான்செப்டை அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஃப்ளஷ் அப்படின்னு ஜாக்வாரில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்கிறதுனால அதையும் அவாய்ட் பண்ணலாம். ஷெல்லுன்னு ஒரு கம்பெனியில் அந்த ஃப்ளஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணது கொஞ்சம் பரவாயில்லை. அது நாங்கள் இன்னும் கொஞ்சம் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நெக்ஸ்ட்டு அதோட ஃபீட்பேக் நான் அப்படிங்கிறத சொல்கிறேன். அது கொஞ்சம் ஸ்லீக்காக நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அது எப்படி வருது அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு, ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது அப்புறம் ஒர்க்கிங்கில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு 2 வருஷம் போச்சுன்னா எங்களுக்கு தெரியும். அப்புறம் சானிட்டரி வேரில் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக முன்னாடிலாம் வந்து ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் கலர்ஸ் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சுங்க. டார்க் கலர்ஸு, ப்ரௌன் கலர்ஸ், க்ரீன் கலர்ஸ், எல்லோ கலர்ஸ் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. இப்போது ஸ்டாண்டர்ட் வேர்ல்டு ஓவர் ஜஸ்ட் பிளெயின் ஒயிட் கலர் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஜஸ்ட் இந்த ஆஃப் ஒயிட் கலர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவோன்னா, உங்களுக்கு மோஸ்ட்லி ஒயிட் கலரே போதும். இப்போது ரீசெண்டாக வந்து ஆனால் சில கம்பெனிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க கலர்ஸ். இதெல்லாம் மாறி மாறி வரும். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஃபேஷன் மாற இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நிறையா வந்து கலர்ஸை பார்க்க ஆரம்பிப்பீங்க. சரி, கொஞ்ச நாள் கழிச்சு கலர்ஸ் போயிடும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒயிட்டாக இருக்கிறது பெட்டர். எப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் டு த டைல்ஸ் எல்லாமே பெட்டராக கிடைக்கும். அப்புறம் பிடே அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிடே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அது யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. மெயினாக இட்டலி அண்ட் ஃப்ரான்ஸு. இட்டலியில் வந்து நிறையா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பிடே. ஸோ அவங்க வந்து வாட்டரை யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி
இந்த பிடேயில் தான் யூஸ் பண்ணுறாங்க வாஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இது நம்ம இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம டாய்லெட்ஸில் வந்து அதுக்கு ஸ்பேஸ் இருக்காது, இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஹெல்த் ஃபாசெட் யூஸ் பண்ணுறதுனால அதை இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஹெல்த் ஃபாசெட் அப்படிங்கிறது அந்த டபிள்யூசி பக்கத்துலேயே அந்த ஸ்ப்ரே கன் மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஹெல்த் ஃபாசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெல்த் ஃபாசெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிடேங்கிறது அவசியம் கிடையாது. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஹெல்த் ஃபாசெட் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி அவங்க இந்த பிடேயை ப்ரிஃபர் பண்ணி பிடேயை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஆட்டோமேட்டிக் ஃப்ளஷிங் டபிள்யூசி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஜப்பான்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது இப்போது டோட்டோங்கிற கம்பெனி அதை ஸ்டாண்டர்டாக ஈவன் ஏர்போர்ட்ஸில், சினிமா தேட்டரில், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் கூட ஜப்பான்லலாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது இங்கேயும் அவைலபிளாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அது வந்து ஃப்யூச்சரில் மேபி ஸ்லோவாக வர ஆரம்பிக்கலாம். பட் இப்போ நம்ம கம்பெனி, நம்ம பேரிவேர் மாதிரி லோக்கல் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட்டு அந்த அவங்க சீட் கவர்லேயே பேக் சைடில் ஒரு ஸ்ப்ரே சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இது டேப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரே வந்து அது வழியாக வர்ற மாதிரி அது சிலர் யூஸ் பண்ணுறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கலாக எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. ஸோ ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஃப்ளஷிங் சிஸ்டம்ஸ்லாம் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஜப்பானில். அந்த மாதிரி சிஸ்டம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். அப்போ பார்க்கலாம். இப்போதைக்கு தே ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். There are some Chinese companies which have brought this system that are not very good. அது வந்து ப்ராப்ளமில் போகுதுங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறதில்ல. இது வரைக்கும் நம்ம சானிடரி வேர் எப்படி சூஸ் பண்ணுறது ஒரு டாய்லெட்டில், அதோட டைப்லாம் என்ன, அதோட பிராண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து வாஷ் பேசின்ஸு எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட டைப்ஸ் என்ன, அதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மெயினாக பார்ப்போம். ஸோ வாஷ் பேசின்ஸில் அகெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் மெயினாக வந்து 2 டைப்பு மெயினான டைப்பு. ஒன்று வந்து அபவ் கவுண்டர் வாஷ் பேசின், இன்னொன்று பிலோ கவுண்டர் வாஷ் பேசின். ஸோ இந்த அபவ் கவுண்டர் வாஷ் பேசின் கொஞ்சம் ரீசெண்ட் டைமாக ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் ஆர் 6 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் கவுண்டர் வந்து இன்டர்நேஷ்னலாகவே பாப்புலராக இருக்குது. பிலோ கவுண்டர் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக பாப்புலராக இருக்கிறது. ரிசஸ்ட் மவுண்டிங் வாஷ் பேசின் அப்படின்னு கூட சொல்லுவோம் பிலோ கவுண்டர் வாஷ் பேசின். இதில் எதை சூஸ் பண்ணுறது, இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அபவ் கவுண்டர் வாஷ் பேசின் அப்படிங்கிறது பேசிக்கலி என்னன்னு சொன்னால் ஒரு கவுண்டர், ஒரு கிரானைட் ஆர் மார்பிள் கவுண்டர் இருக்கும், ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி. அதுக்கு மேலே இதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அபவ் கவுண்டர் வாஷ் பேசின் ஏஸ்தட்டிக்கலாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பேசிக்கலாக பாப்புலராக இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு ஸ்லீக்காக இருக்கும், மற்றபடி வந்து ஸ்டைலிஷாக இருக்கும், கான்டெம்பரரி ஸ்டைலுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ரீசெண்ட் டைமில் வந்து பாப்புலராக இருக்குது. ஸோ வி ஆல்சோ சஜஸ்ட் யூ கோ ஃபார் அபவ் கவுண்டர் வாஷ் பேசின் ஃபார் யுவர் பாத்ரூம். ஈவன் தோ அதில் வந்து ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் சிலர் வந்து அது பெரிய இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், நீங்கள் வாட்டர் சைடில் ஸ்பில் ஆச்சுன்னு சொன்னால் அதை க்ளீன் பண்ணி அதை பிலோ கவுண்டர் வாஷ் பேசினா தள்ளி விட்டுலாம், தண்ணி ஈஸியாக வந்து உங்களுக்கு தண்ணி உள்ளே போயிடும். அபவ் கவுண்டர் வாஷ் பேசினா அப்படி இல்லை, அது தனியாக நீங்கள் வந்து தள்ளி விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டி. மேபி கொஞ்சம் வயசானவங்க இருக்காங்க வீட்டில் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு மட்டும் மேபி நீங்கள் பிலோ கவுண்டர் வாஷ் பேசினை இன்ஸ்டால் பண்ணலாம். பட் யங்ஸ்டர்ஸாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து டெஃபினட்டாக அபவ் கவுண்டர் வாஷ் பேசின் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஏன்னா அது ஸ்டைலிஷாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக. ஸோ பிலோ கவுண்டர் வாஷ் பேசின் அப்படிங்கிறது வந்து தனியாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கும் கவுண்டருக்கு கீழே. அது வந்து நான் சொன்ன மாதிரி தள்ளி விட்டிங்கன்னா உள்ளே போயிடும், அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதுக்காக பிலோ கவுண்டர் வாஷ் பேசின் சிலர் ப்ரிஃபர் பண்ணுறது உண்டு. பட் லேட்டஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபவ் கவுண்டர் தான். ஸோ அதை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. அது தவிர தேர்ட் டைப் ஒன்று இருக்குது. ஸோ இது அபவ் கவுண்டரும் கிடையாது, பிலோ கவுண்டர் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் செமி ரிசஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு பாதி உள்ளே போயிருக்கும், கொஞ்சம் வெளியில் இருக்கும். ஸோ இதை வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இதில் அபவ் கவுண்டர் கூட பார்த்தீங்கன்னா அந்த பவுல் சைஸ் பெருசாக இருக்கும்போது நல்லா உங்களுக்கு ரொம்ப பெரிய சைஸாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கும். பிலோ கவுண்டரில் அதனால என்ன பண்ணுவாங்க, அபவ் கவுண்டர் வாஷ் பேஸில் கொஞ்சம் ஷாலோவாக டிசைன் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப டெப்த்து இருக்காது பார்த்தீங்கன்னா சில மாடல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த மாடல்ஸு. ஸோ நல்லா பெருசாக இருக்குமே தவிர உங்களுக்கு டெப்த்து ஜாஸ்தி இருக்காது. ஸோ அதை வந்து தண்ணி ஃபோர்ஸாக வரும்போது வெளியில் வந்து தண்ணி விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது அபவ் கவுண்டர் வாஷ் பேசின் ஷாலோவாக இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி டைமில் அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் செமி ரிசஸ்ட் வாஷ் பேசின்ஸ் அப்படிங்கிறது கூட இருக்குது. அதில் கொஞ்சம் டீப்பராக இருக்கும், அதை கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அது தவிர வந்து நார்மலான வாஷ் பேசின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வால் மவுண்டட் வாஷ் பேசின். ஸோ வால் மவுண்டட் வாஷ் பேசின்ங்கிறது ரொம்ப பாப்புலர், ரொம்ப வருஷமாக இருக்கிறது. அது ஈஸி டு ஃபிக்ஸ் அண்ட் ஈஸி டு மெயின்டைன். அப்புறம் வந்து டாய்லெட் சின்னதாக இருந்ததுன்னு சொன்னால் அதுதான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அது தவிர வந்து உங்கள் டாய்லெட்டோட விட்த் 4 feet தான் இருக்குது. டோர் டைரெக்ஷன் வந்து நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு கவுண்டர் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கவுண்டருக்கு ஸ்பேஸ் ஜாஸ்தி இல்லை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டு வால் மவுண்டட் கிளாசெட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான். வால் மவுண்டட் கிளாசெட்டில் வால் மவுண்டட் வாஷ் பீஸ்
ஸோ வால் மவுண்டட் வாஷ் பேசினில் சில டைப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் பியூட்டிஃபுல்லாக ஏஸ்தட்டிக்காக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக ஜஸ்ட் வாஷ் பேசின் மாதிரி வால் மவுண்டட் வாஷ் பேசின் சிம்பிளாக இல்லாமல் அதுக்கு கீழே பெடஸ்டல்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் பெடஸ்டல் அப்படிங்கிறது ஃப்ளோரில் உட்காந்துருக்கும். ஸோ அந்த ஃபுல் பெடஸ்டல் யூஸ்வலாக வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் அகைன் ஃப்ளோர் மவுண்டட் கிளாசட் மாதிரி ஃபுல் பெடஸ்டல் போடும்போது உங்களுக்கு க்ளீனிங்லாம் பண்ணுறது, கீழே ஃப்ளோரை வந்து க்ளீன் பண்ணுறதுல கஷ்டம், அந்த இடம் வந்து கரையாகி ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஆனால் வால் மவுண்டட் ஹாஃப் பெடஸ்டல் அப்படிங்கிறது பெஸ்ட்டு, நல்லா இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பாட்டில் ட்ராப், அந்த ட்ராப்லாம் தெரியாது. இந்த மாடல் நீங்கள் வந்து வால் மவுண்டட் போடும்போது யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து மேட்சிங் டிசைன்ஸில் யூஸ்வலாக சானிடரி வேர், வாஷ் பேசின் 2 மேட்சிங் டிசைன்ஸில் கிடைக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கான்செப்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அபவ் கவுண்டர் வாஷ் பேசினில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்குங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரவுண்டு பவுல் மாதிரி இருக்கும். அதில் வந்து சர்க்குலர் ஷேப், இடம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது அபவ் கவுண்டரில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னீங்கன்னா சின்ன இடத்துலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவுண்டரோட சைஸ் ஒரு 2 feet விட்த் இருந்தாலே போதும், டெப்த்து வந்து ஒரு 19-20 inches இருந்தாலே போதும். அதுலேயே வந்து கவுண்டர் செட் பண்ணலாம். ரவுண்டு பவுலாக இருக்கிறது மாடல் வந்து ஃபேமஸான மாடல். அதுக்கப்புறம் ஓவல் பவுல் இப்படி இருக்கிற மாடல்ஸ் இருக்குது. டியர் ட்ராப் அப்படிங்கிறது மாதிரி மாடல், அது ரொம்ப ஃபேமஸான மாடல். இந்த மாதிரி மாடல்ஸ் தவிர உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா இருக்குது, நல்ல லாங் கவுண்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஸ்கொயர் ஷேப்ஸு, ரொம்ப நல்ல ஸ்கொயர் ஷேப்ஸு, ரவுண்டட் ஸ்கொயர்ஸு, இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் இருக்குது. தின் ரிம்டு மாடல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான மாடல், நல்லா ஸ்லீக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து அபவ் கவுண்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேப்பு செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். அந்த டேப் வந்து கவுண்டருக்கு மேலே இருந்தே வர்ற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் வந்து அதுதான் பெஸ்ட்டு. வால்லேருந்து வர மாதிரி போடலாம், ஆனால் கவுண்டருக்கு மேலே வர்ற மாதிரி பெஸ்ட்டு. அதில் டால் பாய் மாடல் சொல்லுவாங்க. அந்த ஏன்னா அபவ் கவுண்டர் அப்படிங்கிறதே வந்து ஒரு கவுண்டர் வாஷ் பேசின் ஹைட்டாக வந்துடுறதுனால அந்த ஹைட் அதுக்கேற்ற மாதிரி அவைலபிளாக இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள். வாஷ் பேஷனில் இப்போ நம்ம வந்து அபவ் கவுண்டர், பிலோ கவுண்டர் அப்படின்னு 2 டைப் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ அந்த அபவ் கவுண்டர், பிலோ கவுண்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டிஸ்கஷன். ஏன்னு சொன்னால் அபவ் கவுண்டர், பிலோ கவுண்டர் வாஷ் பேசினில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரிசஸ்ட் மவுண்ட் வாஷ் பேசின்ங்கிறதுனால கொஞ்சம் டிஃபிகல்ட் டு ஃபிக்ஸ் ஆல்சோ. அதில் வந்து ஒரு கான்க்ரீட் ஸ்லாப் தேவைப்படுங்க. அந்த கான்க்ரீட் ஸ்லாபில் தான் வந்து அந்த ஹோல்டு பண்ண வேண்டியிருக்கும் ரிசஸ்ட். இது கான்ட்ராக்டர்ஸ் யூஸ்வலாக பண்ணுவாங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வந்து அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து அது ஏதாவது அடிஷ்னல் ப்ராக்கெட்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா கொடுக்க வேண்டியிருக்கும். ஆரம்பத்திலே அவங்க பிளான் பண்ண வேண்டியிருக்கும் கான்க்ரீட் ஸ்லாப்ஸை. இந்த அபவ் கவுண்டர் வாஷ் பேசினை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறது பார்ப்போம். அபவ் கவுண்டர் வாஷ் பேசினில் யூஸ்வலாக வந்து 2-3 மெத்தட் இருக்குங்க. அதில் ஒரு யூஸ்வலாக நாங்கள் பண்ணுறது என்னன்னு சொன்னால், ஒரு கடப்பா ஸ்லாபு ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் பண்ண சொல்கிறோம். அந்த கடப்பா ஸ்லாபை வந்து வாலில் இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1.5 inch 2 inch ஹோல்டு வர்ற மாதிரி இன்சர்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு டயக்ராம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரி கடப்பா ஸ்லாபை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கிரனைட் ஸ்லாபை வைக்கலாம், ப்ளேஸ் பண்ணலாம். கிரனைட்டு இல்லை மார்பிள் எது வேணால் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ கடப்பா ஸ்லாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 inch திக்னஸ் இருக்கும். அது இன்சர்ட் வந்து ப்ராப்பராக கார்னராக இருந்ததுன்னு சொன்னால் 2 பக்கமும் ஹோல்டு இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு இதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. இந்த கடப்பா ஸ்லாப் இன்சர்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேயும் அதை நம்ம கிரனைட்டோ மார்பிளோ ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லீக்காக ஜஸ்ட் ஒரு 2 inches திக்னஸ்க்கு மேலே போகாமல் நம்ம அழகாக வந்து ஸ்லீக்காக பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது தான் அபவ் கவுண்டர் வாஷ் பேசின் ரொம்ப அழகாக இருக்கும். அது மாதிரி எந்த டைப் வாஷ் பேசினாக இருந்தாலும் கீழே பாட்டில் ட்ராப் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுங்கள். பாட்டில் ட்ராப்புங்கிறது ஒரு சிபி ஃபிட்டிங். அந்த பாட்டில் ட்ராப்பை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷ் நீட்டாக இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுலாம் ஈஸி. யூஸ்வலாக வந்து ஒரு ஹோஸ், பிவிசி ஹோஸ், ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. கொஞ்ச நாள்லேயே வந்து அது அழுக்காகி வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பாட்டில் ட்ராப் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் அபவ் கவுண்டர், பிலோ கவுண்டர் 2க்குமே ஃபினிஷிங் என்ன இருக்கணும் டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரனைட் ஆர் மார்பிள், நம்ம அந்த காம்பினேஷன் கிரனைட்டு மார்பிள் அப்படிங்கிறது அந்த காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம டைல் காம்பினேஷனுக்கு டைலோட கலருக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது கிரனைட்டு ஸ்லாபு, கிரனைட்டு மார்பிள், இது தவிர கொரியன் அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியலும் இருக்குது. இந்த அபவ் கவுண்டர் வாஷ் பேசினில் நீங்கள் வந்து கிரனைட்டு, மார்பிள் இது தவிர கொரியன் அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் இருக்குது. அதையும் நீங்கள் வந்து ஃபினிஷிங்காக யூஸ் பண்ணலாம். இந்த கொரியன் டாப்புங்கிறது அப்ராடில் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நம்ம கண்ட்ரியில் வந்து அது அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறதுனால ஸ்கொயர் ஃபீட் 800 rupees 900 rupees வரைக்கும் அது இன்ஸ்டலேஷன் காஸ்ட் ஆகிடுது. ஆனால் வந்து கிரனைட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைட் கலர் கிரனைட் யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லதில்லை. மார்பிள் ஓகே, லைட் கலர் யூஸ் பண்ணலாம். கிரனைட்டில் சம்டைம்ஸ் லைட் கலர்ஸில் வந்து கொஞ்சம் டிஸ்கலரேஷன், கொஞ்சம்
அயனைசேஷன்னால கொஞ்சம் ப்ரௌன் கலர் டாட்ஸ் வரதுக்குலாம் பாசிபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் கொரியன் டாப்பை கூட ப்ரிஃபர் பண்ணலாம். கொரியன் டாப்பில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன சொன்னால், அந்த கொரியன் டாப்பே அப்படியே மோல்டடாக அப்படியே வந்து ரிசஸ்ட் வாஷ் பேசின், அதாவது பிலோ கவுண்டர் வாஷ் பேசின் மாதிரி பண்ணுற டைப்லாம் இருக்குது. ஸோ அது பாசிபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அபவ் கவுண்டர் வாஷ் பேசினை இந்த கடப்பா ஸ்லாபை வச்சு ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொன்னேன். அது தவிர நீங்கள் வந்து மெட்டல் பிராக்கெட் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு மெட்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராக்கெட்டோ இல்லை எம்எஸ் ப்ராக்கெட்டோ 2x1 இன்ச் வால்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு, அந்த இன்சர்ட்டில் வந்து அபவ் கவுண்டர் வாஷ் பேசினோட கிரானைட் ஸ்லாபோ அல்லது மார்பிள் ஸ்லாபோ ஹோல்டு பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னும் ஈஸியாக பண்ணணும்னா, நீங்கள் டைல் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அபவ் கவுண்டர் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கிற சுச்சுவேஷன் வந்ததுன்னா என்ன பண்ணுறோன்னா, ப்ளைவுட்டு வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டை பாக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த பாக்ஸையே நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரேஜ் கவுண்டராக யூஸ் பண்ணலாம். அந்த பாக்ஸுக்கு மேலே கிரானைட் ஆர் மார்பிளில் லே பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் பண்ணுறோம். வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட்டை விட இப்போ பார்த்தீங்கன்னா பிவிசி போர்ட்ஸு, ஸ்டார்க் போர்ட்ஸ் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வருது. அந்த பிவிசி போர்ட்ஸு, டபிள்யூபிசி போர்ட்ஸு அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வாட்டர் ரிப்பலண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஐடியாஸும் நீங்கள் அபவ் கவுண்டர் வாஷ் பேசினை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி பாக்ஸஸ் பண்ணும்போது எப்போவுமே கீழே வரைக்கும் ஃப்ளோர் வரைக்கும் போக விடாதீங்க. மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வரும். கீழே ஃப்ளோர்லேருந்து அட்லீஸ்ட் 1 foot above த கவுண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. பிலோ கவுண்டர் வாஷ் பேசின்ஸ்லேயும் சில நிறைய ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபேமஸ் ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஓவல் ஷேப் இருக்கும், அதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் நீங்கள் அப்படி இல்லாமல் ரெக்டாங்குலர் ஷேப் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரெக்டாங்குலர் ஷேப்ஸ் சம் மாடல்ஸில், சம் கம்பெனிஸில் தான் கிடைக்கும். ரெக்டாங்குலர் ஷேப்பு பிலோ கவுண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே ஸ்டைலிஷாக இருக்கும். நான் பிலோ கவுண்டர் கொஞ்சம் ஓல்டு டைப்பாக இருக்குது ஃபீல் பண்ணுவாங்க. பட் ரெக்டாங்குலர் ஷேப் யூஸ் பண்ணும்போது அது வந்து அவ்வளோ ஓல்டாக தெரியாது. அது மாதிரி சிம்பிள் ரவுண்டு டைப்பும் கிடைக்குது. அந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணலாம், ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். வாஷ் பேசினில் ஹைட்டு ரொம்ப முக்கியங்க. இந்த ஹைட்டில் நிறையா தப்பு பண்ணிடுறாங்க. வாஷ் பேசின் ஹைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 பிலோ கவுண்டர் வாஷ் பேசின். பிலோ கவுண்டர் வாஷ் பேசினுக்கு 32 இன்ச் கவுண்டர் டாப், இன்க்ளூடிங் த கவுண்டர் டாப் 32 இன்ச் ஹைட்டுக்கு மேலே போகக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லோவாக தெரியுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் ஹைட் ரைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது பண்ணக்கூடாது, கன்வீனியண்ட்டாக இருக்காது, ரொம்ப அதுக்கப்புறம் கஷ்டப்படுவீங்க. 32 இன்ச் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள். அதுவே அபவ் கவுண்டர் வாஷ் பேசின்னா கவுண்டர் மொத்தமாக வாஷ் பேசின் டாப்போட சேர்த்து கவுண்டர் ஹைட் வந்து ஜாஸ்தியாக வரும். 32 இன்ச்சில் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அபவ் கவுண்டரோட சிஸ்டமே அது மாதிரி அப்படிங்கிறதுனால உங்கள் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ரூல் ஆஃப் தம் 34 to 36 இன்ச்சு இன்க்ளூடிங் த வாஷ் பேசின் டாப் வைக்கிறது நல்லது. ஸோ அப்படின்னு சொன்னால் உங்கள் கவுண்டர் வந்து உங்கள் வாஷ் பேசின் டெப்த்தை பொறுத்து கவுண்டரோட ஹைட் மாறும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் டிசைட் பண்ணணும். ஆரம்பத்திலேயே அபவ் கவுண்டர் வாஷ் பேசினை நீங்கள் சூஸ் பண்ணிடணும். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கவுண்டரோட டாப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அபவ் கவுண்டர் வாஷ் பேசின்ஸு ஒரு 4 இன்ச்சு இருக்கலாம், சம்டைம்ஸ் 6 இன்ச்சு கூட ஆயிடுது. ஸோ 4 இன்ச்சு வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 36 இன்ச்சை டாப்பாக கணக்கில் வச்சுட்டு அது போக மீதி 32 இன்ச்சில் ஃபிக்ஸ் பண்ணலாம். 36 இன்ச்சு போகாமல் 34 இன்ச்சோட ஃபிக்ஸ் பண்ணுறது கூட பெட்டர். ரொம்ப பெரிய வாஷ் பேசினாக வர டைமில் நீங்கள் வேணால் ஒரு 35 இன்ச்சு வரைக்கும் போய்க்கோங்க, பெட்டர். ஸோ இந்த ஹைட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அபவ் கவுண்டர் வாஷ் பேசினில் வந்து நிறையா கலர்ஸுக்கு ஆப்ஷன்ஸ் பாசிபிலிட்டி இருக்குது. பிலோ கவுண்டர் வாஷ் பேசின்ங்கிறது யூஸ்வலாக வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். பட் அபவ் கவுண்டர் வாஷ் பேசின்ஸில் நிறையா கலர்ஸு இப்போது நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஆஸ் ஐ டோல்ட் யூ ஒயிட் கலர் இஸ் த மோஸ்ட் ப்ரிஃபர்ட். பட் இப்போது லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக் கூட வருது, அதுக்கப்புறம் கோல்டு கலர், ஈவன் சில்வர் கலர், ஆல்மோஸ்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் மாதிரி, சில்வர் ஃபினிஷ் மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி வருது. இல்லை காப்பர் பவுல்ஸ், காப்பர்லேயே ரியல் காப்பரில் பண்ண பவுல்ஸ் வருது. கிளாஸ் பவுல்ஸ் வாஷ் பேசின்ஸ் வருது. அதுக்கப்புறம் அபவ் கவுண்டரில் தான் நிறைய இனோவேஷன்ஸ் வருது பார்த்தீங்கன்னு சொன்னால். அதுக்கப்புறம் ஃபுல்லாக கார்வ்ட் அவுட் ஆஃப் ஸ்டோன், அப்படியே ஸ்டோன் பவுல் மாதிரி இருக்கும், அந்த டைப் வருது. மார்பிளில் கார்வ் பண்ண பவுல் டைப்ஸ் வருது. ஆனிக்ஸ் மார்பிள் டைப்ஸ் வருது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான டைப்ஸு. நீங்கள் உங்கள் எஸ்தட்டிக்ஸுக்கு தகுந்த மாதிரி இது சூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி சில ஃபினிஷஸ் சூஸ் பண்ணலாம். இது தவிர வாஷ் பேசினில் என்ன டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்டாண்டிங், ஃப்ளோரில் ஸ்டாண்ட் ஆகிற டைப்லாம் இப்போ வருது. ஜஸ்ட்டு டோட்டலாக ஸ்டோன்லேயே கார்வ் பண்ணியிருக்கோம், ஒரே பீஸ் ஸ்டோனில், அந்த மாதிரி டைப் வருது. ஒரே பீஸ் மார்பிள், இட்டாலியன் மார்பிளில் கார்வ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வாஷ் பேசின்ஸ்லாம் இப்போ வருது. அது மோஸ்ட்லி டைனிங் ஏரியாவில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வாஷ் பேசின் நீங்கள் ஃபேன்சியாக ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் கூட நீங்கள் பாத்ரூமில் கூட அந்த மாதிரி வாஷ் பேசின்ஸை யூஸ் பண்ணலாம்.